கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பாடம் 8, பரிசுத்த பர்வதம். சங்கீதம் 15:1 ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் என்ற கேள்விக்கு விடை என்ன? சங்கீதம் 15:2 யார் பரிசுத்த பர்வதத்தில் போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் போவார்கள்? போக என்ன செய்ய வேண்டும்? 1. உத்தமனாய் நடக்க வேண்டும். 2. நீதியை நடப்பிக்க வேண்டும். 3. மனதார சத்தியத்தை பேச வேண்டும். சங்கீதம் 15:3, 4, 5 யார் பரிசுத்த பர்வதத்தில் போக மாட்டார்கள்? அவர்கள் போக என்ன செய்ய கூடாது? 1. தன் நாவினால் புறங்கூற கூடாது. அதாவது ஒருவரை பற்றி மற்றவரிடம் இவன் இப்படி இவன் அப்படி என்று கோழி மூட்டக்கூடாது. 2. தன் தோழனுக்கு தீங்கு செய்யக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் தன் தோழனுக்கு துரோகம், கூடவே இருந்து குளிப்பறிப்பது அது போன்றவற்றை செய்யக்கூடாது. 3. தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்கக்கூடாது. அதாவது அக்கம் பக்கம் உள்ளவர்களை பற்றி தவறாக நம்மிடம் யாராச்சும் சொன்னா அதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. 4. அவன் தான் ஆணையிட்டதை நிறைவேற்ற வேண்டும். அதாவது நாம் யாருக்காவது வாக்கு கொடுத்தால் அதை நமக்கு நஷ்டம் வந்தாலும் கண்டிப்பாக அதை நிறைவேற்ற வேண்டும். 5. தன் பணத்தை வட்டிக்கு கொடுக்க கூடாது. 6. குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்கக்கூடாது. அதாவது நல்லவர்களுக்கு விரோதமாய் லஞ்சம் வாங்கக்கூடாது. லஞ்சம் வாங்குவது தவறு. மனிதர்கள் இது போல நடந்து கொண்டால் அவர்கள் பரிசுத்த பர்வதத்தில் போவார்கள். அவர்கள்தான் தேவனுடைய கூடாரத்தில் தங்குகிறவர்கள். அவர்கள்தான் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுகிறவர்கள். ஆமென்.